மகாபாரதத்துல கஷ்யப ரிஷிக்கு கஷ்யப ரிஷிக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒண்ணு பேரு கத்ரு, வினதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கத்ரு பெரியவ, வினதை சின்னவ, அக்கா தங்கச்சி. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுல இந்த வினதைக்கு பிறந்தவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா பாம்புகளும். கத்ருவுக்கு பிறந்தவங்க தான் கருடன். ஸோ இத 2 பேருக்கும் வந்து ஒரு போட்டி வந்துருச்சு. அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் போட்டி. போட்டியில அக்கா ஜெயிச்சிட்டா, வினத்தை ஜெயிச்சிட்டா, கத்ரு தோத்து போயிட்டா. தோத்து போனதுனால என்ன பண்ணிட்டா, அக்கா தங்கச்சியை வந்து அடிமையாக்கிக்கிட்டா. அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கா. இத பார்த்துட்டு இருந்த மகன் கருடனுக்கு ரொம்ப வருத்தம். நம்முடைய அம்மா அடிமையா இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். அப்ப போய் தன்னுடைய பெரியம்மா கிட்ட கேட்கிறார். பெரியம்மாவை சித்தியான்னு தெரியல எனக்கு. அக்கான்னு எப்படி சொல்றது? தன்னுடைய அம்மாவுடைய பெரியம்மா தான், பெரியம்மா தான். பெரியம்மா கிட்ட கேட்கிறார், எங்க அம்மாவை நீ விடுதலை பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வினத்தை சொல்றா, எனக்கு நீ என்ன பண்ணு அப்படின்னா அமிர்தத்தை கொண்டு வந்து கொடு. அந்த அமிர்தத்தை கொடுத்த அப்படின்னா நான் என்ன பண்றேன், நான் வந்து சாரி கத்ரு தான் வந்து பெரிய, வினதை சின்னவன். ஸோ வினதையினுடைய மகன் தான் வந்து வைனதையன் சொல்லக்கூடிய கருடன். அந்த வினதையை விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ற கத்ரு என்ன கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து அமிர்தத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நமக்கு தெரியும் எப்படி கருடன் வந்து என்ன பண்றாரு, அங்க போய் தேவர்களுக்கு மத்தியில போய் அங்க சண்டை போட்டு அங்க இந்திரனை தோக்கடிச்சு அக்னியை வந்து ஊதி ஊதி தள்ளி என்ன பண்றாரு, அங்க இருந்து அமிர்தத்தை தூக்கிட்டு வந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்துட்டார். திருட்டு வந்து அவருடைய பெரியம்மா கிட்ட போய் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி கருடனுக்கு ஒரு ஆலோசனை. அமிர்தம் அமிர்தம் சொல்றாங்களே, எங்க பெரியம்மா இவ்வளவு ஆசைப்படல, அமிர்தத்தை மேல ஆசைப்படுறாளே, இந்த தேவர்களும் இவ்வளவு சண்டை போட்டுக்கலாம் இந்த அமிர்தத்துக்கு, இந்த அமிர்தம் எப்படிதான் இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமே சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துட்டு அந்த அமிர்தத்தை சாப்பிடலாம்னு முடிவு பண்றார். சுதாகரன் அப்படின்னு அவருக்கு பேரும் வந்தது. சுதாகரன் அப்படின்னா அமிர்தத்தை திருடியவன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் சுதாகரன் பேர் வச்சுக்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு பேர் அர்த்தமே தெரியாது. சுதாகர் அப்படின்னா அமிர்தத்தை திருடுறவன் அப்படின்னு அர்த்தம். யாராவது அடுத்த நீங்க சுதாகரன் பேர் வச்சாங்கன்னா போய் சொல்லுங்க, அது வந்து திருடனுடைய பேர். சரி, அப்ப அந்த அமிர்தத்தை டேஸ்ட் பண்ணி பாக்குறார் கருடன். டேஸ்ட் பண்ணி பார்த்தார் அப்படின்னா ரொம்ப கசப்பா இருந்துச்சான். ஏன்னா அமிர்தம் எப்படி செயல்படும் அப்படின்னா, யார் ஒருத்தர் உண்மையாலுமே நல்ல உடம்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்காங்களோ அவங்க அமிர்தத்தை சாப்பிட்டாங்க ரொம்ப கசப்பா இருக்குமா. யார் ரொம்ப வலிமை இல்லாம ரொம்ப பாபகரமான காரியங்களை பண்ணியிருக்காங்களோ அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அது இனிப்பா இருக்குமா. அப்படி கருடன் ரொம்ப ஏற்கனவே நல்ல புண்ணிய ஆத்மா இல்லையா, அவர் நித்தியசூரி இல்லையா, பகவானுடைய சேவகன், அடியவர். சோ அவர் அமிர்தம் சாப்பிடும் போது ரொம்ப கசப்பா இருந்த, சீச்சி இதையா அமிர்தம் நினைச்சிட்டு இருக்காங்க, இதையா சாப்பிட நினைச்சிட்டு இருக்காங்க பெரியம்மா, சரி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போய் பெரியம்மா கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன பண்ணார் கருடன், கருட பார்வையினால மேல இருந்து அப்படியே பார்த்துட்டே வராராம். எங்கேயாவது உண்மையான அமிர்தம் கிடைக்குமா சொல்லி பார்த்துட்டு வரும். ஏன்னா அமிர்தம்ன்ற வார்த்தை உண்மைதானே. அமிர்தம் அப்படின்னா தெவிட்டாத இனிமை அப்படின்னு அர்த்தம் அமிர்தம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப அந்த வார்த்தை இருக்கும்போது இதுக்கான பொருள் எங்கேயாவது இருக்கும். கண்டிப்பா வார்த்தைன்னு இருக்கும்போது இதுக்கான பொருள் எங்கேயாவது இருக்கணும். சரி, அப்ப உண்மையான அமிர்தம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் அப்படியே தேடிட்டு இருக்கார். அப்படியே இந்த பூலோகத்து மேல சஞ்சாரிச்சிட்டு இருக்கும் போது ஒரு குடம் தெரிஞ்சதான், ஒரு குடத்துக்குள்ள அமிர்தம் தெரிஞ்சதான். அந்த குடம் தான் கும்பகோணம் அப்படின்ற குடம். கும்பகோணம் அப்படிங்கிறதாவே ஒரு குடம் அப்படின்னு அர்த்தம். கும்பகோணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலசத்தை குறிக்கக்கூடியது. அந்த கும்பகோணம் அப்படின்ற அந்த கலசத்துக்குள்ளார ஒரு அமிர்தம் படுத்துட்டு இருக்கா. அந்த அமிர்தம் தான் என்னது, ஆறாமுதன் அப்படின்ற அந்த சாரங்கபாணி பெருமாள். சோ அந்த ஆறாமுதனை பார்ப்பதற்கு என்ன பண்றாரு, இந்த அமிர்தத்தை பார்த்தாரோ இல்லையோ அப்படியே ஸ்வைன்னு வந்தாரு. வந்து அந்த பெருமாள் முன்னாடி கையை கூப்பிட்டு நின்னாரா. நின்ன மாதிரி நின்னுட்டாரு. அந்த பகவானுடைய அமிர்தத்தை போன்று அழகா என்ன பண்ணாரு, பார்த்து அப்படியே பருகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. அதனாலதான் நீங்க கும்பகோணத்துல அந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா 2 கருடன் இருப்பார். ஒரு கருடன் வெளியில கருட சம்பத் பக்கத்துல இருப்பாரு, இன்னொரு கருடன் உள்ளே இருப்பார், கர்ப்பகிரகத்து பக்கத்திலே இருப்பார். அந்த கருடனுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க. 2 கருடன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஒரு கருடன் எப்பயும் பிரதிஷ்டை பண்ணும் போது இருக்கக்கூடிய கருடன், இன்னொரு கருடன் வந்து பகவானுடைய அந்த அமிர்தத்தை போன்ற அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்காகவே வந்து உட்கார்ந்து இருக்காரு, நின்றுட்டு இருந்தார் இல்லையா. அதனால அவருக்கு பேரு ஆறாமுதன் அப்படின்னு பேர் வந்திருக்கார். இப்படி பகவானை என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பையும் சாஸ்வதஸ்தானகோ, இந்த பகவானுடைய அமிர்தத்தை எப்பையும் சுவைச்சிக்கிட்டே இருக்கணும்.
அப்படிங்கிறது பக்தருடைய ஆசையா இருக்கா. ஸோ அப்படி எப்பயுமே பக்தர்களுக்கு நிலையான அமிர்தத்தை போன்ற ஆனந்தத்தை கொடுப்பாங்க. அவனுக்கு பேரு சாஸ்வதஸ்தானு அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சாஸ்வதஸ்தானு அப்படின்னா, ஸ்தானு அப்படிங்கிறது ஆஹ், நமக்கு தூணை குறிக்கக்கூடியது. ஸோ தூண்ல இருந்து வெளில ஒரு சாஸ்வதமான ஒரு பொருள் வந்தது அப்படின்னா அது நரசிம்ம பெருமாள் இல்லையா. ஸோ நரசிம்மர் ஒரு தூண்ல இருந்து பிறந்தனால அவனுக்கு சாஸ்வத ஸ்தானு அப்படின்னு பேரு வச்சிருக்காரு. இது இன்னொரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல கலிய பெருமாள் கோயில் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொள்ளிடத்துல. அந்த கொள்ளிடத்துல போனீங்க அப்படின்னா முஸ்லீம் ராஜாக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோயிலை மொத்தமும் இடிச்சிட்டாங்க. ஆனா அங்க இன்னும் அந்த அந்த கலிய பெருமாள் கோயிலுடைய தூண்கள்லாம் இருக்கு. அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கும் அந்த கலிய பெருமாள் கோயில போனீங்கன்னா அந்த தூணுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா பகவான் அந்த தூண் ரூபத்துல இன்னும் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. அதெல்லாம் கம்ப சேர்வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க ஒரு பிரத்யேகமான பூஜை எல்லாம் பண்றது உண்டு. ஸோ இப்படி பகவான் தூண் ரூபத்துல இருந்து பகவான் தரிசனம் கொடுக்கறதுனால அவனுக்கு பேரு சாஸ்வதஸ்தானு அப்படின்ற இன்னொரு